வணக்கம் ஏன் ஞாபகம் ஸ்கெல்டனோட ரியல் லைஃப் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏதோ ரொம்ப த்ரில்லாக போகுது வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கெலிட்டன் எங்கே ஆரம்பிக்கிறோம், ஒரு வில்லேஜ் இருக்குங்க கைஸ். ஒரு வில்லேஜில் ஒரு வயசான ஓல்டு மேன், அதாவது பேர் என்ன, வில்லேஜர் வயசான வில்லேஜர் இருக்கான். அவனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, ஸ்டேஜில் இருக்கான். அவனோட முழு வாழ்க்கையும் அவன் வாழ்ந்தே முடிச்சிட்டான், ஓகேங்களா? வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு என்ன இருக்குது மீதி? அவன் போய் சாகிறது தான் அவனுக்கு மீதி. அவன் ஏதோ இயற்கையாகவே மரணம் அடையான். மறந்தும் செத்து போயினதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவனை போச்சிடுறாங்க. போச்சதுக்கப்புறம் ஒரு 2 or 3 months லேட்டர் அவனுக்கு உயிர் ஒரு ஸ்கெலிட்டனாக எழுறான், ஓகேவா? அவனுக்கு தெரில எப்போ இது எனக்கு மறுபடியும் உயிர் வந்துச்சு, நான் இறந்துட்டேன்னா இல்லை ஒரு மாதிரி மயக்க காலத்தில் தான் இருந்தேன்னா, இருந்தாலும் நான் இறந்த மாதிரி ஏதோ இதை வச்சுருக்காங்க, கிரேவியார்டு வச்சுருக்காங்க அப்படின்னு அப்படியே அவன் நோட்டீஸ் பண்ணுறான். அதுக்கப்புறமா எதுக்கு என் உடம்புலாம் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது, நான் எதுக்கு ஏதோ நைட்டில் இந்த டைம் இருக்கேன், நைட்டில் நான் என் வீட்டில் தானே இருக்கணும், நான் எதுக்கு இந்த கிரேவியார்டில் இருக்கேன், அதுக்குமா எதுக்கு எனக்கு சமாளிச்சுக்கணும், நான் என்ன செத்தாக போயிட்டேன், நான் இப்போ உயிரோட தானே இருக்கேன், எப்படி நான் எழுதி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமா சேம் டைம் அப்போ நைட்னாலே என்ன ஆகும், மாப்ஸ்லாம் ஸ்பான் ஆகும். ஸ்பான் ஆன மாப்ஸ்லாம் இவரை அடிக்கவே இல்லை. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர் இன்னுமே இவரை ஒரு ஸ்கெலிட்டனாக தான் சாரி வில்லேஜராக தான் நினச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்கெலிட்டனாலாம் இவரை தெரியவே தெரியல. ஓகே, அதனால் இதோ இவர் இன்னுமே நான் ஒரு ஏதோ வில்லேஜர் தான் நினச்சிட்டு இருக்காரு. நான் என்னதுக்கு இப்போ எந்த மாப்ஸ் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே குழம்பிருக்காரு. சேம் டைம் அதை குழம்பத்துலேயே பகலும் ஆகுது. டே ஆனவொடனே என்ன ஆகுதுன்னா, எல்லா மாப்ஸும் போய் அவங்க ஏதோ ஒரு கேவுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. கேவுக்குள்ளே இந்த ட்ரீஸ் கடியில் இப்படிலாம் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அங்கம்மா இவருக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா போய் ஒழிஞ்சிக்கிறீங்கன்னு. அம்மா நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இவரும் ஸ்கெலிட்டனால தானே, ஸ்கெலிட்டன் ஒரு மாப் பகலாக இருந்தால் என்ன ஆகும், பேர்ன் ஆகும். இவரும் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு எரிய ஆரம்பிக்குது. எதுக்குடா நான் எரியறேன், நான் ஒரு ஏதோ வில்லேஜர் தானே, நான் எதுக்கு எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா இவர் எரிச்சலை தாங்காமல் நான் முழுசாக எரியறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீ கரியில் போய் ஒழிஞ்சிக்கிறாரு. அங்கே ரொம்ப ஷேடோவாக தான் இருக்குது, அதனால் அங்கே போய் ஒழிஞ்சிக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்கே என்ன ஆகுதுன்னா, அங்கே அந்த ட்ரீ ஒட்டினாப்புலேயே ஒரு இது இருக்குது, வாட்டர் பூல் இருக்குது, அது லேக் இருக்குது. அந்த லேக்கில் போய் இவரோட முகத்தை பார்த்துருக்காரு. இவர் அப்போ தான் தெரியுது நான் ஒரு ஸ்கெலிட்டன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த மனுஷன் என்ன தெரியுமா பண்ணுறான், அப்படியே மரத்தொட்டியே ஷேடோ அந்த நிழல் ஒட்டியே எல்லா இடத்துக்கும் போய் அவர் தன்னோட பழைய வில்லேஜை பார்க்கலான்னு போகிறாரு. பழைய வில்லேஜஸ் பார்த்துட்டு அவர் பேச ஏதோ நினைக்கிறாரு. அது ஆக்சுவலி அவர் பேசுகிறது அந்த வில்லேஜர் கேட்கவே இல்லை. அந்த ஸ்கெலிட்டனை பார்த்தோன்னே, ஓ மாப் இது ஒரு மாபு நம்மளை அட்டாக் பண்ண தான் இங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு அயன்குளம் அந்த ஸ்கெலிட்டனை இங்கேருந்து விரட்டி துரத்திட்டான். அம்மா அந்த ஸ்கெலிட்டன் அடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கெலிட்டன் ஓடி போய் மறுபடியும் ஒரு கேக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்குது. அதாவது அந்த ஓல்டு மேன் அதுமா ஒழிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு ஏதோ நினைக்கிறாரு, ஏன்னா வாழ்க்கை இது, நம்ம திடீர் என்னமோ ஸ்கெலிட்டனாக ஆகிறோம், எந்த மாப்ஸும் நம்மளை அடிக்க மாட்டேங்குது, நம்ம என்னடா இது, நம்ம ஒரு மாபாவே ஆகிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கும் போது அங்கே அந்த கேவில் இன்னொரு 3 ஸ்கெலிட்டன் இருக்குது. அந்த ஸ்கெலிட்டனில் என்னடாப்பா நீயும் இப்போ தான் பிறந்தேன், நாங்களும் இப்போ தான் பிறந்தோம், எங்களுக்கு ஒன்றுமே புரியல, நாங்கள் எப்போ இந்த ஸ்கெலிட்டன் ஆகணுன்ட்டு. இவருக்கு ஒன்றுமே இது யாருக்குமே ஒன்றும் புரியல. அதுமா இப்படிலாம் பண்ணிருக்கும் போது இந்த நைட் ஆகிடுது. நைட் ஆனவுடனே அவங்களாம் பேசிக்கிறாங்க, நம்ம முன்னே ஒரு வில்லேஜராக இருந்தோம், வில்லேஜராக இருக்கும்போது மாப் பார்த்து நம்ம பயப்பட்டோம், மாப்ஸ்லாம் வில்லேஜர்ஸ் அட்டாக் பண்ணிச்சு, அப்போ நம்ம வில்லேஜர்னால நம்ம இது ஓடி போய் ஒழிஞ்சோம், இப்போ நம்ம ஒரு ஏதோ மாபு மாப் என்னெல்லாம் செய்யணுமோ அதுதான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாபுக்கான நம்மளுக்கு ஒரு டூல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாபுக்குன்னு அவங்களுக்குன்னு ஸ்கெலிட்டனுன்னு சொல்லிட்டு ஒரு டூல் செய்யலான்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, ஒரு மரத்தை போய் வெட்டி ஃபஸ்ட்டு ஸ்வாட் செய்கிறாங்க. ஸ்வாட் ரொம்ப ஓவர் வெயிட்னால அவங்களால தூக்கவும் முடியல.
ஏன்னா வந்து அவங்க ஸ்கெலிட்டன் தானே, ஸ்கெலிட்டனெல்லாம் அந்தளவுக்கு எதுவும் வந்து அதிகமாக வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ண முடியாது. அதனால் வந்து அந்த ஸ்வாடை வந்து அவங்களால வந்து எடுக்க முடியல. அதுக்கப்புறமா வந்து பிக்கேக்ஸ், ஆக்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணி பார்க்குறாங்க, அதெல்லாம் எடுக்க முடியல. அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஸ்ட்ரிங்கை வச்சு ஏதோ பவுலை செய்கிறாங்க. பவுல் வந்து லைட் வெயிட் தான் வந்து அவங்களால வந்து தூக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து அவங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சுங்க, இந்த வில்லேஜஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய மாப்ஸ், அயன்குளம் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய அட்டாக் பண்ணி இப்படி தான் அங்கே ஸ்கெலிட்டனே உருவாக்கிச்சு. ஒரு வில்லேஜர்லேருந்து தான் உருவாகிறானா அப்படிலாம் இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஸ்டோரி. நான் வந்து ஒரு வீடியோலேருந்து தான் பார்த்தேன். இந்த மாதிரி தான் அவங்க வந்து சொன்னாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதனாலே அந்த இதே எடுத்து வந்து இந்த கண்டென்ட்டே எடுத்து சொல்லிட்டேன். அவ்வளோ நீங்கள் வீடியோ. ஸோ டாட்டா, பை பாய், லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப்.